வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க்கை என்றால் என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே கண்டுபிடித்து கொள்வதுதான் வாழ்க்கையாகும். நம்மை உருவாக்கி காட்டுவது உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒரு மனிதனின் அடையாளம் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான். உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அடையாளத்தை இறந்த பின்பு விட்டு செல்கின்றான். அதுதான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறதாக காணப்படுகிறது. மனிதர்களான ஒவ்வொருவருக்கும் பிறப்பு மற்றும் இறப்பு என்பது உண்டு. இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நம்முடைய இறப்புக்கு பின் இந்த உலகம் சொல்ல வேண்டும். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றியின் வாழ்க்கை. ஒரு செயலை செய்வதன் மூலம் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் மக்கள் மனதில் நீங்காத வடுவாக இருக்க முடியும். அது என்ன என்று இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. அநேக வேளைகளில் இரண்டு விதமான மக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, தனக்கென்று வாழ்கின்ற மக்கள். இரண்டாவது, தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்கின்ற மக்கள். மூன்றாவது வாழ்க்கை விசேஷமானது. அது என்ன என்று கடைசியிலே காணலாம். அதன்படி வாழ உங்களை கூடிய மட்டும் ஒப்புக்கொடுங்கள். முதலாவதாக, தனக்கென்று வாழ்கின்ற மக்கள். இவர்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். காரணம், பிறரை குறித்து கவலை கொள்ள மாட்டார்கள், உதவி செய்ய முற்பட மாட்டார்கள், திருமணமும் செய்து கொள்ள மாட்டார்கள், தனிமையாக வாழ விரும்புவார்கள், பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று நினைப்பார்கள், தன்னுடைய இஷ்டம் போல் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு மட்டும் பணத்தை, செல்வத்தை அதிகமாக செலவிட்டு மகிழ்வார்கள். அதே வேளையில் பிறருக்கு துன்பம் கொடுக்காமலும் துன்பத்தை வருவிக்காத செயல்கள் செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இன்றே இப்பொழுதே இந்த நிலையே நிரந்தரம் என்று எண்ணி வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள். எதிர்கால நம்பிக்கை இல்லாதவர்களாகவும், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்பதை எப்பொழுதும் மனதில் கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே தனிமையாக வாழ்வதையே அவர்கள் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு வார்த்தையில் சொன்னால் இந்த வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமற்றதாகத்தான் இருக்கும். இரண்டாவது வாழ்க்கை, தங்களின் பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. அதாவது, பெற்றோர்களோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக கவலை என்பதே தெரியாமல் வாழ்கின்றவர்கள். திருமணமானவுடன் மனைவி கணவனுடன், கணவன் மனைவியுடன் நிறைவாக சந்தோஷமாக வாழ்வதை நாம் பார்க்கலாம். நாளை குறித்து கவலை கொள்ள மாட்டார்கள். பணத்தை சுலபமாக செலவிடுவதை பார்க்கலாம். பிறகு பிள்ளைகளை பெற்றவுடன் தங்களின் ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு பிள்ளைகளை குறித்தே 24 மணி நேரமும் சிந்தித்து அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கென்று தங்களுடைய நேரத்தை, வாழ்க்கையை முழுவதும் செலவிடுவதை நாம் பார்க்கலாம். எல்லா நிலையிலும் பிள்ளைகளின் வாழ்க்கை, பிள்ளைகளையே தங்களுடைய வாழ்க்கையில் முதலிடமாக வைப்பார்கள். அதனால் கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் மறந்து போவதை நாம் பார்க்கலாம். இதனால் அநேக குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே சண்டை, அன்பில்லாத நிலை, உறவிலே பிரிவு என வருவதை நாம் பார்க்கலாம். இங்கு பெற்றோர்கள் தங்களின் வாழ்க்கையை பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து தங்களின் இன்பங்களை, உறவுகளை, சந்தோஷங்களை, ஆனந்தத்தை இழப்பதை நாம் பார்க்கலாம். கடைசி காலங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கொள்ளாமல் அவர்களை விட்டு விடுவதையும் நாம் பார்க்கலாம். பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும், ஆனால் தங்களை தரை மட்டும் வருத்தி அவர்களுக்காக வாழ்வது வாழ்க்கையா?
மூன்றாவது வகையான வாழ்க்கை, இது ஒரு விசேஷமான வாழ்க்கை என்று சொல்லலாம். அது என்னவென்றால் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையாகும். தனிமையாக வாழ்கின்றவர்கள் பிறருக்காக வாழ்வதை காணலாம். ஆனால் திருமணமாகி குடும்பமாக வாழ்கின்றவர்கள் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழ்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் யார் பிறருக்காக எல்லா நிலையிலும் வாழ்வார்கள் என்றால், யார் ஒருவர் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, அதோடு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர், செய்கின்றவர் இறைவனே என்பதை மனதில் ஒவ்வொரு நாளும் வைத்து வாழும் பொழுது மட்டுமே பிறருக்காக வாழ்வோம், கொடுத்து வாழ்வோம், நன்மை செய்கின்றவர்களாக இருப்போம். நன்மை செய்வதில் பல வகை உண்டு. அதில் பிரதானமாக பொருட்களை, பணத்தை கொடுத்து நன்மை செய்யலாம், நம்முடைய நேரத்தை கொடுத்து நன்மை செய்யலாம், அன்பை, ஆறுதலான வார்த்தைகளை பேசி நன்மை செய்யலாம், கடைசியாக பிறருக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்து நன்மை செய்யலாம். இவைகளில் எதை நம்மால் செய்ய முடியுமோ அதை மன நிறைவாக செய்து வாழ்வோம். இந்த வாழ்க்கையே நமக்கு சந்தோஷம், சமாதானம், வெற்றி, நிறைவு என அனைத்தையும் கொண்டு வரும். ஒன்றை அறிந்து கொள்வோம், சமாதானத்தை தேடி ஓடுவோம், சந்தோஷத்தை தேடி ஓடுவோம், வெற்றியின் வாழ்க்கையை தேடி ஓடுவோம். ஆனால் அதனை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அதற்கு மாறாக பிறருக்கு சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை உண்டு பண்ணி, வெற்றியை சுதந்திரித்து செய்து, நன்மை செய்து வாழும் பொழுது தானாகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், வெற்றி உண்டாகும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இன்னும் புரிந்து கொள்ளும்படி பார்த்தால், நான் எவ்வளவு வேகமாக ஒரு பந்தை சுவற்றின் மீது வீசுகின்றோமோ அதே வேகம் நம்மில் திரும்பி வருவதை நாம் பார்க்கலாம். இதுதான் உலகத்தின் நீதி. எனவே நல்லதை பிறருக்கு செய்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நல்ல நிலமாக மாறும். அதன் மூலம் 50, 100மாக பலன் கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். வாழ்க்கை என்பது தனக்காக மட்டும் வாழ்வதில்லை, குடும்பத்திற்காக மட்டும் வாழ்வதில்லை, அதோடு பிறருக்காகவும் வாழ்வது வாழ்க்கை என்பதை மனதில் வைப்போம். நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். இதன் மூலம் நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.